இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இன்றைக்கி நம்ம புதுசாக வந்து ஜாக் A to C அப்படிங்கிற ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம். இது வந்து பவர் மிஷினு இப்போ நியூவாக வந்தது. A to Bக்கு அப்புறம் வந்த மிஷின் இது. இதில் வந்து 5000 வந்து மோட்டர் ஸ்பீடு இருக்குது. நம்ம வேணும்னா கூட அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன்ஸும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரிம்மிங் பண்ணும். நம்ம ஒவ்வொரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு சிசர் எடுத்து கட் பண்ண தேவையில்லை. இந்த பெடலில் நம்ம இப்போ மோட்ரு ப்ரெஷ் பண்ணும்போது பேக் சைடு ப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே நூல் ட்ரிம் பண்ணி கொடுத்துரும். மிஷின் ஆன் பண்ணும்போதே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு மேலே வந்து சின்னதாக ஒரு LED லைட் இருக்கும். அது நல்லா ஃபோக்கஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வழக்கம் போல் வந்துட்டு நம்மளோட நூல் வேணும்னா நம்ம எக்ஸஸாக பாபினில் வந்து இது பண்ணிக்கலாம். அந்த பாபின் நூல் சுற்றுனதுக்கப்புறமும் கட் பண்ணுறதுக்கும் அதில் ஒரு பிளேடு மேலே டாப்பில் இருக்குது. இந்த மிஷினோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ட்ரிம்மர் எடுத்துக்க வேணாம். ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மர் 5000 ஸ்பீடு. இன்னொன்று கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. பழைய மோட்டரை விட இது வந்து பெஸ்ட்டாக அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இதோட அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 26000 வருது. EMI இந்த மாதிரி போனால் அதோட அமௌண்ட் வந்து 28 வரைக்கும் வருது.